தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசாக மக்களுக்கு வந்து ரூ. 3000 ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. இது உண்மையிலேயே மக்களுடைய நலன் கருதி தான் குடுக்குறாங்களா? இல்ல தேர்தலுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு லஞ்சமா? அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள வந்து செய்யறதுல எந்த தவறுமே கிடையாது. நான் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது இருக்குதுன்னா ஆதரிக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு அந்த மாரியான நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறது தான் எல்லாரும் நினைக்கக்கூடியது ஒரு சாமானியனாக. ஆனா, இத்தன வருடங்களாக 4 வருடங்களா ஆட்சியில இருக்கும் பொழுது மக்கள் மீது வராத கரிசனம் மக்களுக்கு பொங்கலுக்கு வந்து 2 முறை கொடுக்கவே இல்ல. அடுத்த 2 முறை குடுத்தது பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 1000. ஆனா, இப்போ திடீர்னு ரூ. 3000 தமிழக அரசு வழங்குது அப்டின்னா, அது யோசிக்க வைக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அதுவும் தேர்தல் வரக்கூடிய 2 மாதங்கள் வெறும் 2 மாதம் தான் இருக்குது. தேர்தல் வரப்போது. இந்த நேரங்கள்ல அவங்க இந்த மாரி ஒரு அறிவிப்ப குடுக்கறதுங்கிறது, ரொம்ப வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாகவே தெரிகிறது. இவர்கள் அரசியலுக்காக இதை செய்கிறார்கள் அப்டிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. 2,00,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கு தமிழ்நாட்டுல. 2,00,00,000க்கு ரூ. 3000 அப்படின்னா 6,000 கோடி கிட்ட வருது. இது போக வேட்டி, சேலை, கரும்பு, அரிசி, சர்க்கரை இதெல்லாம் ஒரு தோராயமாக ஒரு 500 கோடி. அதாவது 2,00,00,000 அட்டைதாரர்களுக்கு செலவாகுதுன்னா 500 கோடின்னு வச்சாலும் 6,500 கோடி ரூபாய் இப்போ தமிழக அரசு செய்யுது. மக்களுக்கு செய்றாங்க சந்தோஷம். நீங்க தமிழக அரசு உங்களுடைய லாபத்துல, அதாவது அரசுக்கு போதிய வருமானம் வந்து அந்த லாபத்துல செய்றீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம், மதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனா அரசுக்கு 9,00,000 கோடி கிட்ட கடன் இருக்கு. 9,00,000 கோடி. கடந்த அதிமுக ஆட்சியில 4,5 லட்சம் கோடியாக இருந்தது. இவர்கள் ஆட்சியில கிட்டத்தட்ட 9,00,000 கோடி கடன். கடன் குடுக்கக்கூடிய உலக வங்கிகளே இப்ப என்னன்னா, நம்மள வந்து ரொம்ப தமிழ்நாட வந்து ரொம்ப கீழ வச்சிருக்காங்க அந்த பாராமீட்டர்ல. அதாவது கடனை திரும்ப செலுத்தாதது, வட்டியை நேரத்துக்கு செலுத்தாததுன்னு சொல்லிட்டு, இவர்களுக்கு வருங்காலத்துல நீங்க கடன் கேட்டா கூட குடுக்கலாமா வேண்டாமான்ற அளவுக்கு நம்மளுடைய மானத்தை வாங்குற அளவுக்கு தான் இந்த நிர்வாகம் இப்பொழுது போய்க்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த 6,500 கோடி யாருடைய பணம்? எங்கிருந்து வருது? அரசு பணமா? இல்ல திமுக கட்சியை சார்ந்தவர்களுடைய பணமா? இல்ல. இது அத்தனையும் கடன் வாங்கப்படுகிறது. கடன் வாங்குறதுங்கிறது எங்கேயோ கடன் வாங்குறாங்க. நமக்கு என்னன்னு நம்ம மக்கள் இருக்கக்கூடாது. இது நம்ம தலையில தான் வரும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, பிறக்கும் பொழுதே பல லட்சம் கடனோட தான் பிறக்குது அந்த குழந்தை. ஒவ்வொரு குழந்தையோடைய கடன் சுமை அவ்வளோ இருக்கு. இப்ப இந்த கடன் எல்லாம் யாரோ அரசு அடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் திரும்ப மக்கள் கிட்ட இருந்து தான் வாங்கி அடைக்க முடியும். இல்ல அப்படின்னா, நல்ல ஒரு வருவாயை ஈட்டக்கூடிய அளவுக்கு அரசு நிறுவனங்கள் செயல்படுத்தணும். அது இதுவரைக்கும் அந்த மாரி நான் பார்த்ததில்ல. எப்பொழுதுமே வரியின் மூலியமாக விலைவாசிய உயர்த்துறோம் அப்படிங்கிற மூலியமாக தான் இவங்க எல்லாமே நமக்கு நம்ம கிட்ட இருந்து இந்த கடன அடைக்கிறதுக்கு வாங்குறாங்க. பால் விலை ஏத்துறது, தயிர் விலை ஏத்துறது, கேஸ் சிலிண்டர் விலை ஏத்துறது, பெட்ரோல் விலை ஏத்துறது. இந்த ஏத்துறதுங்கிறதெல்லாம் எங்க இருந்து ஏன் நினைக்கிறீங்க? இந்த கடனை அடைப்பதற்காக மக்கள் கிட்ட இருந்தே நம்ம வாங்கி இந்த பக்கம் அவங்க குடுக்குறது. இப்படியே தான் கடன் மாநிலமாக தமிழ்நாடு இன்னும் அதிகரிச்சுட்டே போகுது. 4,00,000 இருந்தது இன்னைக்கு 9,00,000 கோடியா மாறிட்டு இருக்குன்னா, இன்னும் இப்படியே இந்த ஆட்சி தொடர்ந்தா இன்னும் பல லட்சம் கோடிகள் கடனாக வரும். நீங்க அதுக்கப்புறம் குடிக்கக்கூடிய குடிநீர் பாட்டில் கூட ஒரு பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் ரூ. 50 ரூ. 100 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒரு சிலிண்டர் ரூ. 2,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒரு பால் பாக்கெட் 1 லிட்டர் பால் பாக்கெட் ரூ. 100 ரூ. 150 வந்தாலும் ஆச்சரியப்படுறது. இத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ அரசு வந்து இன்னைக்கு நமக்காக 3000 குடுக்குறாங்க, நமக்காக நல்லது செய்றாங்க, நம்மள பத்தி யோசிக்கிறாங்கன்னு திரும்பவும் மக்களே ஏமாந்துராதீங்க. இது வந்து அவர்கள் உங்களுடைய வாக்குகளை பறிப்பதற்காக, உங்களுடைய ஓட்டுகளை அவங்க வாங்குவதற்காக, இந்த மாரி பணத்தின் மூலம் இதுவும் ஒரு வகையான லஞ்சம் தான். பணத்தின் மூலம் பொங்கல் பரிசு என்ற பெயரில் உங்கள்ட்ட குடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. இத்தன நாள் குடுக்காத இந்த பொங்கல் பரிசு இப்பொழுது வீடு தேடி வருகிறது. தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி. இது எல்லாம் திரும்ப நீங்க அடைக்க வேண்டியது. இன்னைக்கு 3000 வரும். நாளைக்கு 30,000 நீங்கள் குடுக்க வேண்டியிருக்கும். அந்த விலைவாசி உயர்வுனால, வரி உயர்வுனால. இது எல்லாம் மனதில் வைத்து, இனி வரும் காலங்களிலாவது நல்ல ஆட்சியை நாம தேர்ந்தெடுக்கணும். மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.